வணக்கம் உறவுகளே, இன்று 3ஆம் தேதி கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை 2025ஆம் ஆண்டு. இன்று 12 ராசிகளுக்குமான பலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பவர்களுக்கு மறதி, அதேபோல் ரிஷபம் ஓய்வு, மிதுனம் பாராட்டு, கடகம் சோதனை, சிம்மம் சாந்தம், கன்னி குழப்பம், துலாம் ஊக்கம், விருச்சிகம் ஜெயம், தனுசு நலம், மகரம் பொறுமை, கும்பம் பயணம், மீனம் நன்மை. இன்றைய சுப நேரத்தை நாங்கள் பார்க்கலாம். இன்றைய சுப நேரம் மதியம் 12 மணி 4 நிமிடத்திலிருந்து 1 மணி 34 நிமிடம் வரையில். இன்று பிரதோஷ விரதம். எனவே இன்றைய நாளில் இறை நம்பிக்கையுடன் நீங்கள் சகல காரியங்களிலும் வெற்றி பெற வேண்டும் என்று நாங்களும் உங்களை வாழ்த்துகிறோம். இன்று சுப முகூர்த்த நாளாகவும் அமைகிறது. சுப காரியங்களில் ஈடுபடுகின்ற அனைத்து உள்ளங்களுக்கு மனமார்ந்த நல்வாழ்த்துகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளின் சிந்தனையாக, மலருக்கு மனமும் மனிதனுக்கு குணமும் அவசியம். உங்களை நீங்களே மதித்துக் கொள்வது ஆணவம். எதுவும் நேரலாம். பணக்காரன் கூட ஒரு நாள் ஏழையின் கதவை தட்டலாம். எனவே மனிதனுக்குள் இருக்கக்கூடிய ஆணவம், கன்மம், மாயை, இந்த 3 மும்மலங்களையும் நீக்கி நாங்கள் மனித நேயத்துடன் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். உழைக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் எங்களுக்காக, எங்கள் வயிற்று பசிக்காக உழைக்கின்றோம். உழைப்பதில் ஒரு சிறு பகுதியை இயலாதவர்கள், இல்லாதவர்கள், அனாதைகள், கைவிடப்பட்ட குழந்தைகள், இவ்வாறு வறுமையின் பிடியில் சிக்கி தவிக்கின்ற யாருக்காவது எங்களால் ஆன சிறு உதவியை செய்வது எங்கள் சந்ததியினுடைய விருத்திக்கு மிக பெரும் பாலமாக அமைவது மட்டுமில்லாமல், எங்கள் பரம்பரையில் எங்களுடைய இந்த புண்ணியமானது நல்ல பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லப்படுகின்றது. நாங்கள் உண்ணும்போது ஒரு கைப்பிடி என்று சொல்வார்கள். நாங்கள் பசித்தோரை தேடிச் சென்று உணவு வழங்குவது நாங்கள் செய்த பாவங்களை கரைக்கின்ற ஒரு பிராயச்சித்தமாக அமைகிறது. நாங்கள் உண்கின்ற பொழுது உணவு இல்லாதவர்களை ஒரு கணம் நினைத்து பார்க்க வேண்டும். அவ்வாறானவர்களுக்கு நாங்கள் பிறந்த நாளிலாவது, எங்கள் பிறந்த நாள் ஞாபகத்திற்காகவாவது அவர்களுக்கு உணவு கொடுப்பது சாலச் சிறந்தது. உண்மையில் மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் இயற்கைக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதற்காகத்தான் எங்களுக்கு ஏதாவது ஒரு நாளில் நாங்கள் இயற்கைக்கு எங்களாலான ஏதாவது ஒரு மரம் நடுகையை மேற்கொள்வது எங்களுக்கு இல்லாவிட்டாலும் இனி வருகின்ற சந்ததியினருக்கு அது பெரும் ஒரு உதவியாக அமையும். எனவே நாங்கள் பசித்தோர்க்கு உணவளிப்பதும் மரங்களை நாட்டுவதும் இயற்கைக்கு நாங்கள் செய்கின்ற புண்ணியமாக மாறுகிறது. இன்றிலிருந்தாவது எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்வோம். நாங்கள் உழைக்கின்ற உழைப்புக்கள் வீணாக கூடாது. ஒரு பிரயோசனமானதாக, ஒரு புண்ணியமாக அது மாற வேண்டும். ஆலயங்களுக்கு சென்று இறைவனை வழிபடுதல் ஒரு ஆன்மீக ரீதியாக ஆத்ம திருப்தியை எங்களுக்கு தருகிறது. எங்கள் மனங்கள் லயப்பட்டு நாங்கள் ஐம்புலன்களை அடக்கி இறைவனை வழிபடுகிறோம். அந்த இறை வழிபாட்டின் மூலம் ஒரு உன்னதமான நிலையை நாங்கள் அடைகிறோம். இவ்வாறான நிலைகளை எங்களுக்கு ஊக்கப்படுத்தி தருகிறது. ஆன்மாக்கள் லயிக்குமிடம் ஆலயம் என்று சொல்வார்கள். அந்த ஆலய வழிபாட்டை நாங்கள் மேற்கொள்கின்ற பொழுது எங்களுக்குள் இருக்கும் ஆணவம், கன்மம், மாயை என்கின்ற மும்மலங்களும் எங்களை விட்டு ஓடிவிடும். எனவே இறைவனை வழிபட்டு அந்த மும்மலங்களையும் களைந்து நாங்கள் மனிதர்களாக, மனிதநேயம் உள்ளவர்களாக, மனித குணமுள்ளவர்களாக வாழ வேண்டும். நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு பிரயோசனமானதாக அமையும். நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை பொறுத்துதான் இயற்கை எங்களையும் வாழ வைக்கிறது. இயற்கையை மதிப்போம், இயற்கையை நேசிப்போம். எங்களால் ஆன உதவிகளை இல்லாத ஏழை எளியவர்களுக்கு வழங்குவோம். அதைத்தான் முன்னோர்கள் சொன்னார்கள், தர்மம் தலை காக்கும் என்று. இன்று ஒரு சிந்தனை துளியையும் உங்களுக்காக வழங்கியிருக்கிறோம். மீண்டும் நல்ல பலன் பகுதியோடு உங்களை நாளை சந்திக்கிறோம். அதுவரையில் வணக்கம் உறவுகளே.